வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான வானிலை அறிக்கை அப்படின்னே சொல்லலாம். இரவு ஆகிவிட்டது, மேகங்கள் கருத்த விட்டது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்று மிக முக்கியமான ஒரு ஹாட்ஸ்பாட் டேட்டா பார்க்கப்படுகிறது பரவலான மழையில். இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மழை பொழிவு பார்த்திங்கன்னா நிச்சயமாக வடக்கே முன்னேறி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய விதமான அறிவிப்புகள் அப்படின்றது இருக்குது. இரவு நேர வானிலை இருக்கின்றதுனால வீடியோவை முழுமைக்குமே ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழகத்தில் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவுடைய வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரவலான மழை பொழிவு ஓகேங்களா. வடக்கு கடலோர மாவட்டங்கள், ஒட்டுமொத்தமான வடக்கு கடலோர மாவட்டங்கள்லேயும் சரி, வடக்கு உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நல்ல ஒரு பரவலான மழை பொழிவு அப்படின்றது கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இன்று ஒரு மிகச்சிறப்பான நாள். தென் தமிழக உள் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பெருசாக மழை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2024ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக தென்மேற்கு பருவமழையும் சரி, வடகிழக்கு பருவமழையும் சரி, இரண்டு பருவமழைகளுமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்றத நம்மளால் இந்த முறை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 30 மாவட்டங்களில் இன்று மழை பொழிவு. தென் மாவட்டங்களில் மட்டுமே பெருசாக எனக்கு தெரிஞ்சு மழை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் மழையே இருக்காது அப்படின்னு சொல்லலாம், தென் உள் மாவட்டங்களில். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை பொழிவு அப்படின்றது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த கட்டமாக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பசலன மழை அப்படின்றதுனால ஆன் அண்ட் ஆஃப் ரெயின் ஓகேங்களா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, சில இடங்களில் மழை பொழிவு குறைவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக கடலோரம் நெருங்க பரவலான மழை பொழிவு அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 30க்கும் மேற்பட்ட ஓகேங்களா இடங்களில் ஏகப்பட்ட மழைப்பொழிவு இருந்தாலும் கூட உங்கள் ஊருக்கு அருகருகே மிதமான மழை, அதீத கனமழை அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இருக்கும் கம்பல்சரி. அதெல்லாம் நீங்கள் பெருசாக பார்த்து கண்கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024 எலெக்ஷன் ரொம்ப மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ ஓகேங்களா. ஸோ அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி ரெயின் பெஞ்சிட்டு இருக்கிறது அப்பப்போ தான் இருக்கிற நியூஸாக பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நிச்சயமாக ஒரு பரவலான மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத இங்கே எதிர்பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் பெருசாக நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து இருக்கக்கூடும் ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு முழுக்கவே பரவலான மழைப்பொழிவுகள் என்பது இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே இந்த மழையை அனுபவித்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு வெப்பம் இல்லை, தென்மேற்கு பருவமழை தீவிரமடையலாம் போல தெரிகிறது. ஸோ தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நல்ல ஒரு சிறப்பம்சத்தை பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அனைத்து விதமான மாவட்டங்களுக்குமான வானிலை அறிக்கையை கொடுத்துருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுகள் இருக்குது. ஸோ அதனால் அடுத்தடுத்த அறிவிப்புகள், மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி.